ஒருத்தருக்கு பல் சொத்த வர்றதுக்கு முக்கியமான காரணம் நைட்டு சாப்பிட்ட பிறகு ப்ரஷ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு பல்ல சுற்றி இருக்கிற ஈறு இல்லை சாப்பாடு தங்கி அது ஒரு காரம் மாதிரி படிகிறதுனால டாக்டர் இதெல்லாம் பண்ணலாம், பல்லு போயிடுச்சு, அதனால என்ன பரவாயில்ல, ஐ எம் நாட் பாதர் அபவுட் லுக்ஸ்னா இது லுக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் வீரபாகு, பல் தாடை வாய்முகம் அறுவையில் சிகிச்சை நிபுணர். இந்த எபிசோடில் நான் உங்ககிட்ட என்ன பேச இருக்கிறேன்னா, பல்லை எப்படி பராமரிக்கணும், அதோடைய அவசியம் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, அப்படி பராமரிக்காததுனால நமக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன ப்ராப்ளம் வருது ஒரு வயசுக்கு மேலே, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம பிறக்கிறப்ப எந்த குழந்தைக்கும் பல் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா பால் பல் முளைக்குது, அதை மில்க் டீத்துன்னு சொல்கிறோம். ஒருவேளை மில்க் சாப்பிட்றதுனால நம்ம அதை மில்க் டீத்துன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். கடிச்சு சாப்பிட தேவையில்லாதனால சின்ன பல்லாக இருக்கும், மென்மையான பொருள்களை கடித்து சாப்பிட்லாம். ஒரு ஏஜுக்கு மேலே அந்த மில்க் டீத் விழுந்து பெர்மனன்ட் டீத் வருது. பட் மில்க் டீத்தாக இருக்கிறப்பவே அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அது நம்ம ஊர்களில் அதை சரியாக பண்ணுறதில்ல. ஒவ்வொரு குழந்தையும் பால் குடித்த பிறகு கடைசியாக அது முழுசாக பாலை குடிச்சிருச்சான்றத அம்மா அந்த உதட்டை விளக்கி அந்த பல்லை தேய்ச்சி விட்டுறணும். இல்லாட்டி அந்த பால் அந்த பல்லிலேயே பட்டு சொத்தைகள் வரலாம். இது ஆரம்பத்தில் பல்லில் வர ப்ராப்ளத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் நினைக்கிறோம். அப்புறமா வளர வளர பால் பற்கள் விழுந்து மெயின் பற்கள் வர்றப்ப நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? முதல்ல காலையில் ஒரு 3 மினிட்ஸாவது ப்ரஷ் பண்ணணுங்க. அதையே நம்ம கொஞ்சம் சரியாக பண்ணுறதெல்லாம் அவசரமாக ஒரு 1 மினிட்டு தூக்கத்திலே தேய்ச்சிட்டு போகிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு டைமர் மாதிரி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப முக்கியம், நைட்டு சாப்பிட்ட பிறகு ப்ரஷ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு ப்ரஷ் பண்ணலைன்னா ஒரு 8 ஹவர்ஸ் இந்த சாப்பாடு துணுக்குகள், நீங்கள் சாப்பிட்ட கேக்கோ சாக்லேட்டோ ஒட்டி இருக்குது. இதுதான் முக்கியமாக பல் ப்ராப்ளத்துக்கு காரணம். நைட்டு சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். முடிஞ்சால் வீட்டில் இருந்தீங்கன்னா எது சாப்பிட்டாலுமே, அதுவும் சாக்லேட் போன்ற ஐட்டங்கள் சாப்பிட்டா அதை க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு பல் சொத்த வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்டார்ச்ன்ற இதோட வாயில் இருக்கிற பாக்டீரியா சேர்ந்து உங்கள் எனாமலை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் பிகினிங் ஆஃப் த டிகே கேவிட்டி சொல்லுவோம். இது போய் தான் எனாமலை கெடுத்து அதுக்கு கீழே இருக்கிற டென்டின்ற இதை கெடுத்து பற்கூழ்ன்ற பல்ப்புக்கு போய் உங்களுக்கு வலி வருது, நீங்கள் பல்லை எடுக்கிறீங்க. ஸோ டாக்டர் நாங்கள் எப்படி பண்ணணும், எப்படி இந்த பல்லு கெட்டு போகாமல் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒன்ஸ் இன் 6 months பல் டாக்டர்கிட்ட போங்க. அவங்க உங்களை எக்ஸாமின் பண்ணுவாங்க. பல்ல சுற்றி இருக்கிற அழுக்குகள் இருந்ததுன்னா காரையுமாங்க, அதை ஒரு ஸ்கேலிங் சொல்கிற ஒரு சின்ன ப்ரொசீஜர் மூலமாக க்ளீன் பண்ணி விட்ருவாங்க. சின்ன சொத்தைகள் இருந்தால் இந்த இடுக்குகளில் ஃபில் பண்ணுற மாதிரி பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட்டு போட்டு சீல் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் சீல் பண்ணிட்டோன்னா சாப்பாடு அதில் உட்காராது. சாப்பாடு அதில் உட்காரலைன்னா உங்களுக்கு சொத்தையே பரவாது. ரெண்டாவது, பல்ல சுற்றி இருக்கிற ஈறு இல்லை சாப்பாடு தங்கி அது ஒரு காரம் மாதிரி படிகிறதுனால பல்ல தாங்கி இருக்கிற எலும்பு கரைஞ்சி பல்லு ஆட ஆரம்பிக்குது. நீங்கள் ஒன்றா பல் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு 60 வயசுக்குள்ளே உங்களுக்கு எல்லா பல்லும் போயிடுது. அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஸ்கேலிங்கிற ஒரு ப்ரொசீஜர் மூலமாக அந்த பல்லை சுற்றி க்ளீன் பண்ணி அந்த பல்லை சுற்றி இருக்கிற ஆரோக்கியம் பெரிடான்ஷியத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ 2 விதமாக நம்ம பல்லை மெயின்டைன் பண்ணோம். பல்லை சுற்றி இருக்கிற சப்போர்ட் கால்டு பெரியோடான்ஷியம், அதை நம்ம அழகாக ப்ரஷ் பண்ணுறதுனாலையும் ஒன்ஸ் இன் 6 months போய் டாக்டர்கிட்ட க்ளீன் பண்ணுறதுனால மெயின்டைன் பண்ணலாம். பல் உள்ள ஆரோக்கியம், அது பல்லில் சொத்தை வருது இல்லையா, நீங்கள் டிகே அல்லது கேவிட்டின்றீங்களே, அது நம்ம எனாமலில் இருக்கிறப்பவே சீலன்ஸ் போட்டோ சின்ன ஃபில்லிங் போட்டோ காப்பாற்றிட்டோன்னா பல் சொத்தை வர்றதையும் நம்ம தடுக்க முடியும், பல்லை சுற்றி இருக்கிற ஆரோக்கியத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். டாக்டர் இதெல்லாம் பண்ணலாம், பல்லு போயிடுச்சு, அதனால என்ன பரவாயில்ல, ஐ எம் நாட் பாதர் அபவுட் லுக்ஸ்னா இது லுக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க. ஏன்னா ஒரு பொருளை நீங்கள் கடித்து அரைச்சி நல்லா முழுங்கினாதான் உங்களுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கும். நீங்கள் அப்படியே பல் இல்லாமல் முழுங்கினீங்கன்னா உங்கள் ஜீரண குழாயில் பெரிய ப்ராப்ளம் வரலாம். அதனால கேஸு, ப்ளோட்டிங், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வாயில் நல்லா அரைச்சி சலைவால் இருக்கிற என்சைமோட சேர்ந்து உள்ளே அனுப்புகிறப்ப நம்ம ஜீரணம் நல்லா ஆகுது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறது நல்ல ஃபைபரஸ் ஃபுட்டு கடித்து சாப்பிட்றதுனால பல் இடுக்குகளில் இருக்கிற துணுக்கெல்லாம் வெளில வந்துடும். பல் டாக்டர்கிட்ட 6 மாதத்துக்கு ஒருக்க போய் க்ளீன் பண்ணுறதுனால பல்லை சுற்றி இருக்கிற ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுனால பல்லு காரை எடுக்கிறதுனால பல்லு ஆடாது,
பல்லை எடுக்க வேண்டாம். சரி எடுத்துட்டோம் டாக்டர், நாங்கள் இப்போ இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொன்னால், நீங்கள் சிம்பிளாக போய் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற 2 பல்லத்தையும் ட்ரிம் பண்ணி ஒரு பிரிட்ஜுன்ற ஒரு விஷயம் மூலமாக உங்களுக்கு பல் கட்டலாம். அல்லது இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எலும்புலேயே நம்ம ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டு பல் கட்டலாம். இது மூலமாக இழந்த பல்லை பெற்று இழந்த ஆரோக்கியத்தையும் நாம் பெறலாம். இந்த எபிசோடில் பற்களின் அவசியமும் பல்லில் வர வியாதிகளும் அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்றதையும் அப்படி வந்தால் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறதையும் பற்றி நான் சொன்னேன். அடுத்த எபிசோடில் பற்நலன் பார்த்த மற்றொரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். பற்களுடைய நலன் பற்றிய உங்களுடைய எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில், நான் அதுக்கு பதில் சொல்வதற்கு மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. இந்த பூங்காற்று சேனலை நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.